இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது Adobe Pagemaker 7.0.1 இந்த வெர்ஷனுடைய ஷார்ட்கட்டு. அதாவது Pagemaker எல்லாத்துக்குமே ஒரே ஷார்ட்கட் தான். 7 ஒன்று இருக்குது, இது வந்து 7.1ங்கிறது இதுக்கு அடுத்த வெர்ஷன். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இதனுடைய ஷார்ட்கட்டை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறது வந்து யூசர் இன்டர்ஃபேஸு. இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ஸ்டைல்ஸு, கலரு, டூல் பாக்ஸு இது மூணும் ஓப்பனில் இருக்குது. இப்போ வந்து அதை வந்து மறைய வைக்கணும். மறைச்சி வச்சுக்கணும்னாக்க டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாக்க அந்த பார்த்தீங்களா, இது மாதிரி எல்லாம் மறைச்சிக்கும். திருப்பி டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க எல்லாம் வந்துடும். சரி, இப்போ அடுத்தது வந்து டிஸ்பிளே ஹைடு ஆல் பேலட் எக்ஸப்ட் டூல்ஸு. அதாவது இந்த டூல்ஸை தவிர்த்து மற்றதெல்லாம் மறைஞ்சிடணும். அப்படின்னாக்க ஷிஃப்ட் டேபு, ஷிஃப்ட்டை வச்சுக்கிட்டு டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த பாருங்கள், இந்த டூல்ஸ் பாக்ஸு அப்படியே இருக்கும். மற்ற விண்டோலாம் க்ளோஸ் ஆகிரும். இப்போ திருப்பி அதே இதை கொடுத்தீங்கன்னாக்க வந்துடும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது டிஸ்பிளே ஹைடு கண்ட்ரோல் பேலட். கண்ட்ரோல் பேலட் இருக்குது. அது வந்து எனக்கு இந்த கண்ட்ரோல் பேனல் தான் அப்படி போட்டிருக்காங்க, கண்ட்ரோல் பேனல். இப்போ இதை வந்து மறைய வைக்கணும்னாக்க கண்ட்ரோல் ப்ளஸ் அப்பாஸ்ட்ரஃபி ப்ரெஸ் பண்ணோம்னாக்க, அதாவது இது எந்த இடத்துல இருக்கணும்னாக்க கோலனுக்கும் ரைட் சைடு இருக்கிறது. இப்படி போட்டாக்க கண்ட்ரோல் பேனல் மறைஞ்சிடும். திருப்பி வேணும்னாக்க அதை ப்ரெஸ் பண்ணாக்க திருப்பி வந்துடும். சரி, நான் மறைச்சி வச்சுக்கிறேன். சரி, அடுத்தது டிஸ்பிளே ஹைடு கலர் பேலட். நான் விண்டோன்னு சொல்லிக்கலாம், கலர் விண்டோ. அதாவது இந்த விண்டோ அதுக்கு வந்து என்னன்னாக்க கண்ட்ரோல் ஜே கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து இது மறைஞ்சி போச்சு. சரி, திருப்பி கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னாக்க அது வந்துடும். சரி, அடுத்தது டிஸ்பிளே ஹைடு ஸ்டைல் பேலட். அதாவது இந்த இது வந்து என்ன ஷார்ட்கட்டுனாக்க கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னாக்க அது பாருங்கள் அங்கே மறைஞ்சிருச்சு. திருப்பி கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னாக்க அது வந்துடும். சரி, அடுத்தது டிஃபைன் ஸ்டைலு. இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் 3 ப்ரெஸ் பண்ணாக்க இந்த பாருங்கள் இது வந்துடும். இப்படி திருப்பி அதையே கொடுத்தோம்னாக்க அதே கொடுக்க முடியாது. இதை வந்து கிளிக் பண்ணி தான் இது பண்ணணும். சரி, ஓகே, அதுதான் டிஃபைன் ஸ்டைலு. அடுத்தது டிஸ்பிளே ஹைடு மாஸ்டர் பேஜஸ் பேலட் அது இருக்குது. அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 8 ப்ரெஸ் பண்ணாக்க இந்த பாருங்கள் இந்த இடத்துல மாஸ்டர் பேஜஸ் வந்துடும். இதை திருப்பி அதே இதை போனோம்னாக்க திருப்பி அதே இதை கொடுத்தோம்னாக்க அது கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கொடுத்தோம்னா இது க்ளோஸ் ஆகிக்கும். சரி, அடுத்தது டிஸ்பிளே ஹைடு லேயர் பேலட். அது வந்து லேயர் வந்து இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ வந்து லேயர் வந்து வரும். சரி, கண்ட்ரோல் 8 வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் இந்த லேயர். அதாவது இந்த இடத்துல வந்து அந்த லேயர் வந்து இருக்கும். அதாவது இந்த லேயர் ஓப்பன் ஆகிக்கும். சரி, இப்போ நான் திருப்பி கண்ட்ரோல் 8 கொடுத்தனாக்க அது ஹைட் ஆகிரும். சரி, ஓகே. அடுத்தது டிஸ்பிளே ஹைடு ஹைபர் லிங்க் பேலட். அதுக்கு வந்து கண்ட்ரோல் 9 கொடுத்தாக்க இந்த பாருங்கள் இந்த இடத்துல இது வரும். திருப்பி கண்ட்ரோல் 9 கொடுத்தாக்க அது ஹைட் ஆகிரும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த டூல்ஸை பற்றி, இந்த டூல்ஸோடைய ஷார்ட்கட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டில் உள்ளது இப்போ இந்த டூல் இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுருக்கேன். சரி, இதனுடைய ஃபஸ்ட்டு டூல் வந்து இதுக்கு வந்து F9 இதனுடைய ஷார்ட்கட்டு. பிக் டூலுடைய இது வந்து F9. அடுத்தது ரொட்டேஷன் டூல். இதனுடைய ஷார்ட்கட்டு வந்து ஷிஃப்ட்டு F2. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு F2 ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் இந்த இது வந்து இந்த இடத்துல வந்து இது செலக்ட் ஆகிக்கும். சரி, அடுத்தது லைன் டூல். இது வந்து ஷிஃப்ட்டு F3. அதாவது இந்த இது அந்த ஷிஃப்ட்டு F3 ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் கீழே வந்து லைன் டூல் செலக்ட் ஆகியிருக்கும். சரி, அடுத்தது ரெக்டாங்கிள் டூல். அது வந்து ஷிஃப்ட்டு F4 ப்ரெஸ் பண்ணால் ரெக்டாங்கிள் வந்து செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள் தெரியல கஷ்டம் இருக்கேன், இது பண்ணாக்கா இந்த இடத்துல இப்படியே வந்துடும். சரி, அது ரெக்டாங்கிள் பண்ணியாச்சு. அடுத்தது எலிப்ஸுக்கு ஷிஃப்ட்டு F5. ஷிஃப்ட்டு F5 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா எலிப்ஸு இது இப்படியே வரும். சரி, அடுத்தது
பாலிகன் டூல். இதுக்கு வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F6 ப்ரெஸ் பண்ணாக்க அது செலக்ட் ஆகிக்கும். இப்போ வரைஞ்சோம்னாக்கா இந்த இடத்துல வந்து இப்படி வந்துடும். பாலிகன் டூல் இது இப்படி வந்துடும். சரி, அடுத்தது வந்து ஹேண்ட் டூல். ஹேண்ட் டூல் இதுக்கு வந்து ஷிஃப்ட் F7. நம்ம பாருங்கள் இந்த ஹேண்ட் டூல் வந்து அப்படி செலக்ட் ஆகிக்கும். சரி, இப்போ என்ன ஹேண்ட் டூலை வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, அதாவது அப்படி இப்படி ஹேண்ட் டூலை வச்சு இப்படி செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, அடுத்தது டெக்ஸ்ட் டூல் மேலே இருக்கு பாருங்க. இது டெக்ஸ்ட் டூலுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் F1 ஷிஃப்ட் ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணாக்க இந்த டெக்ஸ்ட் டூல் வந்து செலக்ட் ஆகிக்கும். சரி, இப்போ அடுத்தது கிராப்பிங் டூல். அதாவது இது இந்த கிராப்பிங் டூல் இது வந்து ஷிஃப்ட் ஆல்ட் F2 ஷிஃப்ட் ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணால் இது வந்து இப்படி வந்துடும். சரி, இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. கிராப் டூல் வந்து செலக்ட் ஆகிருக்கு. சரி, அடுத்தது கன்ஸ்ட்ரைன்டு லைன் டூல். அதாவது இந்த டூல் இது செலக்ட் ஆகிறதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆல்ட் F3 பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணால் இது வந்து செலக்ட் ஆகிக்கும். சரி, அடுத்தது ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். அதாவது இந்த இடம் இது இப்போ பாருங்கள் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலு ஆல்ட்டு அது ஷிஃப்ட் ஆல்ட்டு F4 ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து செலக்ட் ஆகிருங்க. இப்போ வந்து இப்படி வரைஞ்சோம்னாக்கா அது மாதிரி இப்படி வந்துடும். அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ரெக்டாங்கிள் ஃப்ரேம். அடுத்தது எல்லிப்ஸ் ஃப்ரேம் டூல். இது வந்து ஷிஃப்ட் ஆல்ட்டு F5 ஷிஃப்ட் ஆல்ட்டு F5 போட்டேன். இப்போ வந்து வரைஞ்சாக்கா இது மாதிரி இப்படி வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது பாலிகன் ஃப்ரேம் டூல். அது வந்து ஷிஃப்ட் ஆல்ட்டு F6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணோம்னாக்கா இது வந்து இப்படி வந்துடும். சரி, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது ஜூம் டூல். இது வந்து ஷிஃப்ட் ஆல்ட்டு F7 கொடுத்தோம்னா பார்த்தீங்களா இந்த குறி வந்து இப்படி மாறி இருக்குது. சரி, அதான் ஜூம் டூல். அவ்வளோதான். இப்போ இந்த டூல் வந்து இதோட நம்ம இது பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது இந்த ஃபைல் பண்ணி இதுலேருந்து இது ஃபுல்லாக இருக்கிற டூலை வந்து ஷார்ட்கட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.